எஸ்பெஷலி உமன் வந்து பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸில் மூட் ஸ்விங்ஸ் இஸ் வெரி காமன். திஸ் ஆல் ஹார்மோனல் சேஞ்சஸ் அடிக்குவேட்டாக வந்து ஹைட்ரேஷன் பண்ணி டைமுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக வந்து ஃபுட் எல்லாம் எடுக்கிறது மூலமாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக ஈஸியாக அது வந்து செட்டில் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ப்ரெக்னன்சியில் வந்து இந்த மூட் ஸ்விங்ஸோ இல்லை வந்து ஒரு டிப்ரெஷனோ இருக்கக்கூடிய மாத்திரைகள் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே ஒரு சேஃபர் மெடிகேஷன்ஸுக்கு மாற்ற பார்ப்போம். உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களோட வந்து ஹெல்த் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ரெக்னன்சி டைமில் வில் ட்ரை டு அவாய்ட் எந்த மெடிகேஷனும் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி இடத்துங்களில் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹேண்ட் ஃபங்க்ஷன், பிரெயின் மோட்டார் பவர் சொல்லக்கூடிய இடங்கள், இல்லை சென்சேஷன் வரக்கூடிய இடங்கள், அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரோக் குட்டியூண்டு வந்து விழுந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கவாதம் மாதிரி 3 மாதமோ 6 மாதமோ சில டைம் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வகையாக இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூளைக்கு போகக்கூடிய ரத்த சப்ளை பிளாக் ஆகிறதுனால வரக்கூடியது. அடுத்து இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் வெடிச்சு வருதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ இது இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா இந்த 2 வகையும் வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னாக்கா 4.5 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம்னாக்கா இந்த வியாதியை சில மருந்துகள் கொடுப்பதன் மூலமாக தவிர்த்திடலாம். இந்த நேரம் அதிகமாக மூளையோட பாதிப்பு அதிகமாகும். அது ரத்த குழாயில் போய் அடைச்சிட்டு அப்படி மூவ் ஆகிடும். இது அடைப்பு வரும்போது இந்த மாதிரி ஒரு வார்னிங் சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் நம்ம ப்ராப்ளம் என்னன்னாக்கா அந்த வார்னிங் சைன்ஸை வந்து நம்ம வந்து கேஷுவலாக எடுத்துக்கிறது தான். அந்த ஸ்டேஜில் கரெக்டான மாத்திரைகள் போட்டோம்னாக்க ஒரு பக்கவாதம் வரதுலேருந்து ஈஸியாக தடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பெண்களோட ஹெல்த்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து பீரியட்ஸ் டைமும் ஆனாலும் சரி அவங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ ப்ரெக்னன்சி டைம்லேயும் சரி நிறைய பிரேக் டவுன்ஸ் இருக்கும். வெயிட் திடீர்னு ஏறுது அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். ஸோ வந்து இந்த திடீர் மூட் ஸ்விங்ஸ் ஆகட்டும், இல்லை டக்குன்னு வந்து அப் டவுன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதாகட்டும், இது வந்து நர்வஸில் இல்லை நர்வஸ் சிஸ்டமில் ஏதாச்சும் பிரச்சனைகள் கொண்டு வருமா? இது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பெஷலி உமன் வந்து பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸில் மூட் ஸ்விங்ஸ் இஸ் வெரி காமன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோர் இரிட்டபிளாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து அப்செட்டாக இருக்கிற மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரிலாம் காமனாக இருக்கும். திஸ் ஆல் ஹார்மோனல் சேஞ்சஸ் அடிக்குவேட்டாக வந்து ஹைட்ரேஷன் பண்ணி டைமுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக வந்து ஃபுட் எல்லாம் எடுக்கிறது மூலமாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக ஈஸியாக அது வந்து செட்டில் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரெக்னன்சின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட் திங்ஸுங்க. ஏன்னா ப்ரெக்னன்சி அப்போ பார்த்தீங்கன்னா மோர் காமனாக வெயிட் கெயின் ரொம்ப இருக்கும். அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாமிட்டிங் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் கிரேவிங்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வெயிட் கெயின் ரொம்ப காமன். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி நீட் டு ஆல்வேஸ் கிவ் தம் எ சாய்ஸ் ஆஃப் வந்து ஹெல்த்தி டயட்ஸ் வந்து முன்னாடி நம்ம வந்து கொடுப்போம். சொல்லும்போது முன்னாடி ப்ரெக்னன்சி பண்ணி சொல்லுவோம், சி தீஸ் ஆல் திங்ஸ் யூ ஷுட் அவாய்ட், ஹெல்த்தியாக இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது அந்த டயட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவே இது நிறைய வாமிட்டிங் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வைட்டமின் டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்கும். ஸோ வீல் சப்ளிமெண்ட் அக்கார்டிங்லி என்னென்ன தேவையோ அந்த மாதிரி சப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வாமிட்டிங் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா ப்ரெக்னன்சி டைமில் பார்த்திங்கனாக்கா மைக்ரைனோ அந்த மாதிரி ஏற்கனவே முன்னாடியே மைக்ரைன் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ட்ரிக்கர் ஆகும் யூஸ்வலாக. அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரெக்னன்சி டைமில் வி கேனாட் கிவ் மெனி மெடிகேஷன்ஸ். ஏன்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களோட வந்து ஹெல்த் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ரெக்னன்சி டைமில் வில் ட்ரை டு அவாய்ட் எந்த மெடிகேஷனும் கொடுக்கறதுக்கு வந்து கொடுக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் ஹெட்டேக் இருந்தாக்கா பேராசிட்டமால் மட்டும்தான் கொடுப்போம். தேவையாக இருந்தாக்கா சில மாத்திரைகள்லாம் இருக்குது. மெயினாக லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஹெட்டேக்கான சேஞ்சஸ் நிறைய டைமுக்கு சாப்பிட சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டு டயட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வெயிட் லாஸ்லாம் குறைக்கலாம். அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் குறைக்கலாம். அட் த சேம் டைம் தலைவலிலாம் குறைக்கலாம். சரி, அட் த சேம் டைம் பார்த்தோம்னாக்கா நிறைய வியாதிகள் ப்ரெக்னன்சியில் வருங்க. அதெல்லாம் வந்து முன்னாடியே ப்ரொஃபைலாக்டிக்காக வி நீட் டு எக்ஸ்பெக்ட் தோஸ் திங்ஸ். அதாவது எனி பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி நிறைய பேர் ஃபிட்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஃபிட்ஸ் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா ப்ரெக்னன்சி டைமில் வந்து சில மாத்திரைகளே வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டெஃபிசிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஃபிட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே ஆப்டிமைஸ் பண்ணுவோம். நாங்கள் மாத்திரைகள்லாம் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா வந்து அந்த குழந்தைங்களுக்கு இல்லாட்டி நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கக்கூடிய மாத்திரைகளை சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் ஃபிட்ஸ் மாத்திரைலாம் வந்து டோஸ் அளவு குறையும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லிகிராம் எடுத்துருந்தாங்கனாக்கா அதுவே ஃபிட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். பட் ப்ரெக்னன்சி அப்போ கொஞ்சம் அந்த வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் எஃபெக்ட் மாத்திரையோடைய அளவு குறையும் போது ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தெரப்பட்டிக் லெவல்லாம் பார்த்துட்டு டோஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்.
அண்ட் இப்போ ஒரு சில விமனை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வந்து ஏதாச்சும் ஒரு மென்டல் இல்னஸ்ல இருக்காங்க அப்படின்னா வந்து ப்ரெக்னன்சி டைம்ல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான மாத்திரைகள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ப்ரெக்னென்சியில் வந்து முடிஞ்ச வரைக்கும் மாத்திரைகளை கொடுப்பதை நாங்கள் வந்து தவிர்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் என்னென்னாக்கா எந்த அளவுக்கு இருக்குது முன்னாடி, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தாங்கனாக்கா நம்ம மெயினாக வந்து சில பேருக்கு வந்து இந்த ஃபோலிக் ஆசிட்லாம் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே கன்சல்ட் பண்ணோம்னாக்கா நிறைய வைட்டமின்ஸோ இல்லை ஃபோலிக் ஆசிடோ அட்லீஸ்ட் 2 or 3 months முன்னாடியே வந்து தே ஷுட் டேக் விமனுக்கு. அது அந்த ஃபோலிக் ஆசிட்லாம் ரெகுலராக எடுப்பதன் மூலமாக கொஞ்சம் இந்த ஃப்யூச்சரில் வரக்கூடிய குழந்தைங்களுக்கான நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்சியில் வந்து இந்த மூட் ஸ்விங்ஸோ இல்லை வந்து ஒரு டிப்ரெஷனோ இருக்கக்கூடிய மாத்திரைகள் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே ஒரு சேஃபர் மெடிகேஷன்ஸுக்கு மாற்ற பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months முன்னாடியே நாங்கள் வந்து மாற்றிடுவோம். ப்ரெக்னென்ட்டுக்கு அப்புறமேட்டு இன்கேஸ் அப்படி வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். சில நேரங்களில் மெயினாக வில் கிவ் மோர் ஆஃப் ஏ கவுன்சிலிங் மாதிரி, ரெக்கரண்ட் கவுன்சிலிங் மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து சப்போர்ட் மூலமாகவோ, அதே மாதிரி தேர் ஆர் மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த மாதிரி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி கொடுப்பதன் மூலமாக முடிஞ்ச வரைக்கும் அதாவது மருந்துகள் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகைகளை வந்து நாங்கள் வந்து மெயினாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி வந்து அவங்கள வெளியே கூட்டு போகிற மூலமாகவோ இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். வெளியே போய்ட்டு ஒரு பார்க்கில் போய் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போலாம் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே கிடையாது. பட் இந்த எக்ஸசைஸ் தான் ஒன் ஆஃப் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட்னே சொல்லுவோம் நாங்கள். ஸோ அடிக்குவேட் எக்ஸசைஸ் பண்ணுவதன் மூலமாக ஒன்று வெயிட் கெயினும் குறையும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், ஆட்டோமேட்டிக்காக மாத்திரைகளில் அந்த தேவையையும் இது குறைக்கும். அதையும் தாண்டி ரொம்ப தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் சேஃபான மருந்துகள், அதுவும் லோவர் மோஸ்ட் டோஸில் வந்து கொடுப்போம் நாங்கள். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து மென்டல் இல்னஸ் அந்த மாதிரி டெவலப் ஆவாங்க, ஏதோ ஒரு பயத்தினாலேயோ சம்திங். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? அது ஏன் வந்து அந்த ஒரு இல்னஸ் வருது? இது இப்போ கரெக்டான கொஷின். இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னென்சி டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு தாட் இருக்கும், எனக்கு வந்து ஒரு குழந்தை வரப்போகுது, நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபேமிலி நான் எப்படி ரன் பண்ண போகிறேன், எனக்கே வயசு வந்து இப்போ வந்து 25-26 தான் ஆகுது, அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபேமிலியா அப்படின்னு ஒரு திங்கிங் வரும். ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா ஃபேமிலியில் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். இப்போ குழந்தைக்கு வந்தால் ஸ்கூலுக்கு குழந்தையே ஒன்று வந்து இப்போ வந்து ப்ரெக்னென்சியாக இருப்பாங்க, அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபேமிலியில் என்ன பண்ண போகிறோம், அதை தவிர வந்து இவங்களை என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், குழந்தைய பார்த்து போகிறோம், அந்த ஆங்ஸைட்டி லெவல் நிறைய விமன்ஸ்க்கு வந்து காமனாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலே நிறைய பேருக்கு, அதாவது ப்ரெக்னென்சி இருக்கும்போது நிறைய வாமிட்டிங் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ் ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப காமன். அந்த டயர்ட்னஸ் இருக்கும்போது ஐயோ என்னால் முடியலையே, நம்ம என்ன பண்ண போகிறோம். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வாமிட்டிங்கே இருக்காது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 8 தடவை 10 தடவை வாமிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 months வந்து பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும். அதை தவிர பார்த்திங்கனாக்கா உள்ளே இருக்கக்கூடிய வியாதிகள் வேறு ஏதாவது ஒரு வேஸ்குலைட்டிஸ் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது சில வந்து டிசீஸஸ், நிறைய டிசீஸ் இருக்குது. அது என்ன பண்ணுன்னாக்கா இந்த டைமில் வந்து சில பேருக்கு ட்ரிக்கர் ஆகும்போது இந்த மாதிரி நியூரோ சைக்காட்ரிக் காம்ப்ளிகேஷன்ஸ் மாதிரி வரத்துக்கு நாங்கள் நிறைய பார்ப்போம். ஃபஸ்ட் டைம்ஸ்லேயும் காமன், சில பேருக்கு செகண்டோ இல்லை 6 மாதத்துலையோ 9 மாதத்துலையோ ப்ரெக்னன்சி கடைசி டைம்லேயோ அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேருக்கு நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ், அதாவது டெலிவரி ஆன அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி டெவலப் ஆகுங்க. இது வெரி வெரி காமன் உமனில் நாங்கள் பார்க்குறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன காரணத்தால் வந்ததுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட், அந்த வியாதி இருந்தால் வியாதியை ட்ரீட் பண்ணுவதன் மூலமாகவும், வியாதி இல்லை மெயினாக ஆங்ஸைட்டியோ இல்லை வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேறு சில சைக்கோசோஷியல் ஃபேக்டர்ஸ்னால வருதுன்னா அதை செட்டில் பண்ண முடியாது. ஆஸ் ஐ டோல்ட் யூ இயர்லியர், முடிஞ்ச வரைக்கும் மருந்துகள் இல்லாமல் நேச்சுரல் வேலையை ட்ரை பண்ண பார்ப்போம். அதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ ஒரு சிலர் வந்து தூக்க மாத்திரை வந்து எடுப்பாங்க. தூக்க மாத்திரை எடுக்கிறப்பவே வந்து சொல்லுவாங்கள்ல, தூக்க மாத்திரை எடுத்தேன்னா வந்து அடிக்ட் ஆயிடுவேன் அந்த மாதிரி. ஸோ வந்து நம்ம லைக் ஒரு 1 month ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனக்கு இன்னும் தூக்கம் வரல, இன்னும் வேணும், இன்னும் டோசேஜ் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அதே மெடிக்கேஷன்ஸை வந்து கன்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது பிரெயினில் வந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? அண்ட் பிரெயினோட அந்த ஸ்லீப்பிங் டைமை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணுமா? இது நல்ல கொஷின். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தூக்க மாத்திரை அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்குவாங்க. மெயினாக நம்ம லைஃப் ஸ்டைல், இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் ஃபாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா தூக்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேச்சுரலாக வந்து பார்த்திங்கனாக்கா யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ எப்படி ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் வேண்டாங்க, உங்களுக்கு ரொம்பலாம் இல்லை, நேச்சுரல் வே. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வீல் ஆல்வேஸ் ட்ரை டு டெல் தம் டு கோ ஃபார்
டைமுக்கு அளவான சாப்பாடு சாப்பிட்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னாக்கா காஃபி நிறைய எடுக்கிறோம். ஒர்க்கு வந்து அந்த முடிச்சாகணும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ணுவோம், காஃபி நிறைய எடுப்போம். ஸோ கேஃபின் அளவு குறைக்க சொல்லுவோம். 5 மணிக்கு மேலேயோ 4 மணிக்கு மேலேயோ காஃபி அதுக்கு மேலே எடுக்க வேணாம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸ் நம்ம காலையில் கம்மியாக சாப்பிடுவோம், சில நேரத்தில் சாப்பிடவே மாட்டோம், மதியானம் லைட்டாக சாப்பிடுவோம், நைட்டானா ஹெவியாக ஸ்பைஸியாக ஃபுட் சாப்பிடுவோம். ஸோ அது ஃபுட்டு சாப்பிட்றது நம்ம ஸ்பைசி ஃபுட் நிறைய ஃபுட்டு சாப்பிடும்போது செரிக்காமல் இருக்கிறதுனாலையோ, அதே மாதிரி இந்த ஸ்பைசி ஃபுட்டில் எரிச்சல்னாலையோ இந்த ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க, எதிர்கழிச்சு வர மாதிரி. ஸோ அதனால் நிறைய பேர் தூக்கம் வராமல் போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விமனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரெக்னன்சி டைமில் சொன்ன மாதிரி இல்லை மெனி உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ஹீமோக்ளோபின் கம்மியாகும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கால் ஒரு மாதிரி நமச்சலாக இருக்க மாதிரி அந்த ரெஸ்ட்லெஸ் லெக்குன்னு சொல்லுவோம். அதனால் அந்த மாதிரி வந்து கால் ஒரு மாதிரி படுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அது நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா பேக் பெயினாலேயோ, பிகாஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம், உட்காந்துக்கிட்டே இருக்கிறனால பேக் பெயின், நெக் பெயின், பகலில் நம்ம ஒர்க் பிஸியாக இருக்கனால கண்டுக்க மாட்டோம். பட் நைட்டு போய் படுக்கும்போது தான் அந்த பேக் பெயின் அந்த இதெல்லாம் வரும். அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ், நம்ம படுத்த அப்புறமேட்டு தான் நம்ம அதை பண்ணோமா இதை பண்ணோமா, கேஸ் ஆஃப் பண்ணோமா, இல்லை நாளைக்கு காலையில் பேங்க்குக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி திங்கிங் நிறைய இருக்கும். ஸோ இதனால் தூக்கம் வராதனால என்ன பண்ணுவாங்கனாக்கா உடனே இமீடியட்டாக ஈஸியாக ஒரு மாத்திரையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மாத்திரை கேட்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் மாத்திரையை போட்ட உடனே யூ கெட் எ குட் ஸ்லீப். பட் ஆனால் ஓவர் த டைம் இட் கெட் யூஸ் டு இட். அந்த மாத்திரை போட்டோம்னா தான் நமக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது நிறுத்த பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் தூக்கம் கஷ்டமாக இருக்குது, அது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது மெயினாக. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் தான் நமக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னாக்கா, ஒய் டு யூ வாண்ட் எ டேப்லெட், கோ ஃபார் நேச்சுரல் வே. ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும், அதே மாதிரி அளவான சாப்பாடு சாப்பிட்றது மூலமாகவும், ஸ்பைஸ் அவாய்ட் பண்ணுறது மூலமாகவும், காஃபி அவாய்ட் பண்ணுறது மூலமாகவும், அதாவது யோகா மெடிடேஷன் மாதிரியும், நைட்டில் ஒரு மில்க் குடிக்கிறது மூலமாகவும், நல்ல மியூசிக், அடிக்குவேட் வெதர், லைக் ஏசி தேவையான அளவுக்கு வைக்கிறது மூலமாக, இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் இருக்குது நிறைய. அந்த குட் ஸ்லீப் ஹைஜீன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த குட் ஸ்லீப் ஹைஜீன் பண்ணோம்னாவே 70 to 80% பீப்புளுக்கு அடிக்குவேட் தூக்கம் வந்துடும். இதனால் இஃப் சில பேருக்கு சில வியாதி இருக்கவங்களுக்கு எங்களுக்கே தெரியும் இவங்களுக்கு தேவை கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு. அவங்களுக்கு மட்டும் அதுவும் லாங் டேர்மாக இல்லாமல் நாங்கள் சொல்கிற அளவுக்கு ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணாவே போதும். நாங்கள் வந்து 1 மாதத்துக்கு கொடுப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 1 மாதம் ப்ரிஸ்கிரிப்ஷனே வச்சுட்டு அப்படியே தொடர்ந்து வாங்கிட்டு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது பண்ண வேண்டாம். இஃப் யூ ஃபீல் தட் அது டிபெண்ட் ஆகுதுன்னு வரும்போது டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சார் எனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணுறது. ஸோ நாங்கள் அதையும் வெளியே எப்படி கொண்டு வரதுன்னு சில வகைகள்லாம் இருக்குது, டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி வில் ட்ரை டு பிரிங் யூ அவுட் கேஷுவலி, ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதை நம்ம சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்னால் டாக்டர் சொல்கிறதும் கேட்காம அப்படியே கண்டினியூ பண்ணும்போது தான் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் கெட் டிபெண்ட் ஆகிடுவோம். அடிக்ஷன்னு சொல்ல மாட்டேன். அடிக்ஷன்றது வந்து எப்படின்னாக்கா இந்த ஆல்கஹால் அந்த மாதிரி ட்ரக்ஸ் அது அடிக்ஷன் சொல்லுவோம். இது டிபெண்ட் ஆகிடுவோம். அது இல்லை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி டாக்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஈஸியாக செட்டில் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஸ்ட்ரோக். இப்போ நிறைய பேத்துக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கிறது வந்து கேள்விப்பட்டோம்ல. ஸ்ட்ரோக்கில் வந்து என்ன வெரைட்டிஸ் இருக்குது, அது வந்து பிரெயினோட ஃபங்க்ஷனை என்ன மாதிரி பாதிக்குது? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வகையாக இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூளைக்கு போகக்கூடிய ரத்த சப்ளை பிளாக் ஆகிறதுனால வரக்கூடியது. அடுத்து இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் வெடிச்சு வருதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு வகை இருந்து. ஸோ இது இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா இந்த 2 வகையும் வந்து ப்ரெசன்டேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இப்போ ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலினா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அது கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த பக்கம் வலி வந்து அப்படின்னா டக்குன்னு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஹார்ட் அட்டாக்கான அவேர்னஸ் அந்த வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் வந்து டக்குன்னு போயிடுறாங்க. பட் ஸ்ட்ரோக்குக்கான இன்னும் அந்த அவேர்னஸ்ன்றது இன்னும் ரொம்ப இல்லை நமக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னாக்கா 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம்னாக்கா இந்த வியாதியை சில மருந்துகள் கொடுப்பதன் மூலமாக தவிர்த்திடலாம். அதாவது பேக் டு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். டைம் இஸ் பிரெயின்னு சொல்லுவோம். எவ்ரி மினிட் சில லட்சம் நியூரான்கள் பாதிக்கப்படுது. ஸோ எவ்ரி மினிட் நேரம் அதிகமாக மூளையோட பாதிப்பு அதிகமாகும். அதே 4.5 மணி நேரம் தாண்டி போயிடுச்சு உங்களால் ரீச் ஆக முடியல அப்படின்னாக்கா இன்கேஸ் வித்தின் 24 ஹவர்ஸ் பெரிய ரத்த குழாயில் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னாக்கா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்தாக்கா ஸ்டென்ட் பண்ணுறதன் மூலமாக அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக பெயின் கொண்ட நம்ம ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ணுறோம் இல்லைங்க, அதே மாதிரி தான் மூளைக்கு ஆன்ஜியோ பண்ணி அந்த ஸ்டென்ட் போடுவதன் மூலமாக அந்த ரத்த போகக்கூடிய பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக ஸ்ட்ரோக்கை ரெக்கவர் பண்ணலாம். அந்தளவுக்கு இப்போ அட்வான்ஸ்டாக வந்து நம்ம சயின்ஸ் எவால்வ் ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி என்னென்னாக்கா
ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இன்னும் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னா, ஆமாம் சார் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரோக் வந்திருக்கா? ஆமாம் சார் எனக்கு 2 தடவை ஸ்ட்ரோக் வந்திருக்கு சார். நெஞ்சுவலியில் போய் டாக்டர்லாம் பார்த்தா ஸ்டென்ட்லாம் பண்ணியிருக்கேன் சார்னுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் வித்தியாசமே தெரியாமல் அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் ஸ்ட்ரோக்னா என்னென்னா ஈஸியாக சிம்பிளாக சொல்லணும்னா பக்காவாதம்னு சொல்கிறோம் இல்லைங்க அந்த மாதிரி. ஸோ ஸ்ட்ரோக் வர்றதுக்கான அறிகுறிகள் சொல்லும்போது பார்த்தோம்னாக்கா பி ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். ஒன்று பி அப்படின்னாக்கா பேலன்ஸ் ப்ராப்ளம், சடனாக ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் மாதிரியோ இல்லை தலைச்சுத்தல் மாதிரியோ, இல்லை ஈனாக்கா ஒரு கண் பார்வையில் ஏதாவது வரக்கூடிய ஐ ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தாக்கா, எஃப்னாக்கா இந்த வாய் கோணையா ஃபேஷியல் ரூப்பிங் மாதிரியோ, இல்லை ஒரு பார்த்தீங்கன்னாக்கா அப்பேச பேச்சு குளறல் மாதிரியோ, இல்லை கை கால் வீக்னஸ் ஏதாவது இருக்குது, இல்லை புதுசாக கண் பார்வையில் ஏதாவது வித்தியாசம் இருக்குது, அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குன்னாக்கா நீங்கள் வந்து வெதர் சந்தேகமாக இருக்குது எனக்கு உண்மையாக இருக்கா இல்லையான்னா கூட கோ டு த ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. எவ்வளோக்குள்ள இயர்லியாக ரீச் ஆகிறீங்களோ ஸ்கேன் பண்ணி பார்ப்பதன் மூலமாக டாக்டர்ஸ் பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஸ்ட்ரோக் தான், இது ஸ்ட்ரோக் இல்லை அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் அப்படி ஸ்ட்ரோக்காக இருந்தாக்கா எவ்வளோக்களவு சீக்கிரமாக அந்த மருந்து கொடுக்குறோமோ அவ்வளோக்களவு இந்த பக்கவாதத்துலேருந்து தடுக்கலாம். அது கொடுக்கலனாக்கா அட்லீஸ்ட் 3 மாதமோ 6 மாதமோ பக்கவாதமோ, சில பேருக்கு லைஃப் லாங் கூட இந்த பக்கவாதம் வந்து லைஃப்பில் வந்து தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு மாதிரி தடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் ஒரு சிலரை பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்குது, திடீர்னு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போவாங்க, ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து ஸ்ட்ரோக்குங்கிற ஒரு விஷயம் லைக் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஹேப்பன் ஆகிற ஒரு விஷயமா, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஏதாச்சும் சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது ஸ்ட்ரோக்கில் வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% பீப்புளுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகுனாக்கா ஒரு வார்னிங் சைன் மாதிரி இருக்கும். அதாவது டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்னு சொல்லுவோம். அதாவது வார்னிங் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லை ஸ்மால் ஸ்ட்ரோக்னு சொல்கிற மாதிரி. அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு குளற மாதிரியோ, இல்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தலை சுற்றுற மாதிரியோ, சில பேருக்கு லைட்டாக வந்து மறுத்து போகிற மாதிரி, லைட்டாக வீக்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். உடனே நாம் என்ன நினச்சிக்குவோம், இது வைட்டமின் டெஃபிஷியன்சி, இல்லை நான் லைட்டாக அப்படி போய் படுத்துட்டு இருந்தேன், கை இப்படியே வச்சுட்டு இருந்தேன். அதனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 5 நிமிஷம் இருக்கலாம், சில பேருக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அரை நாள் கூட இருக்கலாம். ஸோ அந்த டிஏ டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ ஸ்ட்ரோக் இருக்கோ, அதாவது இந்த ஸ்ட்ரோக் ரத்த குழாய் மூளைக்கு போகக்கூடிய ரத்த சப்ளையில் வந்து அடைப்பு இருந்தால் அந்த மாதிரி வரலாம். இல்லை சில நேரங்களில் என்ன ஆகுன்னா ஹார்ட்லேருந்து ஒரு சின்ன ரத்த கட்டி டக்குன்னு அந்த ஹார்ட் பீட் துடிக்கும் போது சின்ன கிளாட்ஸ் வந்து மேலே போகும். அது ரத்த குழாயில் போய் அடைச்சிட்டு அப்படி மூவ் ஆகிடும். ஸோ இது அடைப்பு வரும்போது இந்த மாதிரி ஒரு வார்னிங் சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் நம்ம ப்ராப்ளம் என்னென்னாக்கா அந்த வார்னிங் சைன்ஸை வந்து நம்ம வந்து கேஷுவலாக எடுத்துக்கிறது தான். அந்த கேஷுவலாக விட்டுட்டு அது ஒன்றும் இல்லைப்பா நம்ம நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி, அதாவது கடவுள் எல்லாருக்கும் ஒரு வார்னிங் ஒரு சாய்ஸ் கொடுப்பாரு. அந்த கரெக்டான வார்னிங் சைன்ஸை கரெக்டாக பிடிச்சிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தப்போ ரைட்டோ யூ டாக் டு த டாக்டர், அது பார்த்து கரெக்டாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் கரெக்டான மாத்திரைகள் போட்டோம்னாக்க ஒரு பக்கவாதம் வர்றதுலேருந்து ஒரு பாதிப்பு வரதுலேருந்து ஈஸியாக தடுத்துடலாம். பட் அதை மிஸ் பண்ணும்போது தான் ஒரு ஸ்ட்ரோக் வரும்போது 3 மாதமோ 6 மாதமோ பக்கவாதம் வந்து ரொம்ப சிரமப்படுறது, இதெல்லாம் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாங்க. ஸோ ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் டைம் வந்து மெடிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை வந்து மெடிகேஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? ஸ்ட்ரோக் வந்து எதனால் வந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். இன்கேஸ் சில நேரங்களில் வந்து பார்த்தோம்னாக்கா ரத்த கசிவால் வருது அப்படின்னாக்கா மெயினாக அதுக்கு காரணம் என்னென்னாக்கா அந்த பிபி வந்து சரியானபடி அதிகமாகிறதுனால வரக்கூடியது. பிபி அதிகமாக இருக்கும்போது ரத்த கசிவு வந்து வரலாம். அது பிபி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கான மாத்திரைகள் கரெக்டாக எடுத்தோம்னாவே போதும். மற்றபடி ஸ்ட்ரோக்கான மாத்திரைகள் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நாளைக்கு எதுவும் வேண்டாம். பட் அதர் எண்ட் ரத்த கட்டியால், அதாவது கிளாட்டால் வரக்கூடியதோ இல்லை பிளாக்கால் வரக்கூடியது அப்படின்னாக்கா லைஃப் லாங் மாத்திரை போடுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம் நல்லா எடுப்பாங்க, 3 வருஷம் நல்லா எடுப்பாங்க. கொஞ்ச நாள் போனவுடனே என்னப்பா நல்லா தான்ப்பா இருக்கேன், எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி மாத்திரையை நிறுத்திடுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இல்லாட்டி சில நேரத்தில் இப்படி போவோம், ஒரு கல்யாணத்துக்கு போவோம், இல்லை வந்து ஒரு டூர் போவோம், மாத்திரை இருக்காது. சரி 2 நாள் தானேப்பா ஊருக்கு போய் போட்டுக்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அது புரியாது. ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ஒரு பாதிப்பு இருக்குன்னா மறுபடியும் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி மாத்திரைகள் நிறுத்துவதன் மூலமாக இத்தனை நல்லா இருந்திருப்பாங்க, ஒரு 2 நாள் இல்லை ஒரு டோஸ் சில நேரத்தில் மிஸ் ஆகும்போது டக்குன்னு நாங்கள் இன்னொரு ஸ்ட்ரோக் வந்து பார்த்துருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்கேஸ் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னா தயவு செஞ்சு மாத்திரையை நிறுத்த வேண்டாம். அது செகண்ட் டைம் வரக்கூடிய ஸ்ட்ரோக் எப்படின்னாக்கா எங்கே வருது அப்படின்றத பொறுத்து தான்.
ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூளையோட பகுதி ஒவ்வொன்றும் நிறைய இடத்துல இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த இடத்துலலாம் இருக்குங்க. இந்த இடத்துலையோ இல்லை பின்பக்கத்துலேயோ இந்த மெடுலா பான்ஸ் மிட்பைன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்க. அந்த மாதிரி இடத்துங்களில் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹேண்ட் ஃபங்க்ஷன் பிரெயின் மோட்டார் பவர் சொல்லக்கூடிய இடங்கள் இல்லை சென்சேஷன் வரக்கூடிய இடங்கள் அந்த இடம்லாம் சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரோக் குட்டியூண்டு வந்து விழுந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கவாதம் மாதிரி 3 மாதமோ 6 மாதமோ சில டைம் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்கள் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரோக்கே வந்திருக்கலாம். பட் அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரெப்ரசன்டேஷன் எதுவும் வந்து நம்ம உடம்போட பாதிப்பு எதுவுமே இருக்காது, ரெப்ரசன்டேஷன் இருக்காது. அந்த இடத்துல எல்லாம் சில இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸோ கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரோக் வந்தால் கூட பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல ஸ்ட்ரோக் வருதுன்றதை பொறுத்து. அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்ட்ரோக் இருந்திருக்கும், அதுலேருந்து ஒரு மைல்டு வீக்னஸ் இருந்திருக்கும், அது பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்ட்ரோக் இன்னொன்று முக்கியமான இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கவர் ஆகி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நடந்து போயிட்டுருப்பாங்க. இன்னொரு ஸ்ட்ரோக் வரும்போது எக்ஸ்ட்ராவாக தெரியும். ஸோ த இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இந்த ஸ்ட்ரோக் வர்ற வரைக்கும் நம்ம விட்டுட்டு வெயிட் பண்ணி பார்த்து அது நெருப்பு சுடுன்னு தெரியும், சுட்டு பார்த்து ஆமாப்பா சுடுதுன்னு தெரியுதோட நமக்கு தெரியும் அது ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் முன்னாடியே பார்த்து மாத்திரைகளை அவாய்ட் பண்ணாமல் வர்றதுக்கு மாதிரி தடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜெனட்டிக்கலி வர வாய்ப்பு இருக்கா? இப்போ சப்போஸ் ஒருத்தங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா எந்த ஏஜில் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறது சரியாக இருக்கும்? ஜெனட்டிக்லி பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கான மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னாக்கா 5 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மெயினாக சொல்லுவோம். ஒன்று டயபெட்டிஸ் சொல்லுவோம், பிளட் ப்ரெஷர் சொல்லுவோம், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் சொல்லுவோம், சில பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லுவோம், மெயினாக ஸ்மோக்கிங் சொல்லுவோம். ஏஜ் நம்மளால் மாற்ற முடியாது, ஏஜ் ஆகும்போது கொஞ்சம் அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுது 5 ஃபேக்டர்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜெனட்டிக்கலாகவே டயபெட்டிஸோ, சில பேருக்கு ஹைப்பர் கொலஸ்ட்ரால் ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலுமே வரும், சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவே சம்டைம்ஸ் ஃபெமிலியலாகவே கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ இவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து நமக்கு தெரியும் நிறைய பேர் ஃபேமிலியில் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னாக்கா முன்னாடியே நாங்கள் அவங்களை என்ன சொல்லுவோம்னாக்கா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். நிறைய ஹெல்த்தி டயட் மூலமாகவும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டு இந்த ஹை கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சீஸ் அந்த மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் குறைக்க சொல்லுவோம். அது எல்லோஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவோம். அதே மாதிரி டயட்லேயே வந்து ஹெல்த்தி நம்ம வந்து மோர் வந்து நம்ம ஃபிஷ் மாதிரியோ அந்த மாதிரி ஒமேகா ஆசிட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெல்த்தி டயட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அட்லீஸ்ட் டெய்லி 40 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இன்கேஸ் பிபி சுகர்ஸ் அந்த மாதிரி தான் பீரியாடிக்கலாக நம்ம செக் ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸோ இல்லை ரெகுலராக அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒன்ஸ் எ இயர் ரெகுலராக நம்ம ஒரு மாசல் செக்அப் பண்ணிக்கணும். முன்னெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்ட்ரோக்லாம் பார்த்திங்கன்னா 60 வயசு 70 வயசுக்கு மேலே தான் வந்து ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போல்லாம் நாங்கள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் பார்க்கணும். 25 வயசு 30 வயசில் நாங்கள் ஸ்ட்ரோக் பார்க்கோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக செகண்டரி டு சம்திங் அது சின்ன வயசில் ஸ்ட்ரோக் வருதுன்னா தானாக வராது, வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் தான் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுங்களாலேயோ இல்லை வேஸ்குலைட்டிஸ்னாலேயோ வேறு சில வியாதிகளில் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி எவிடன்ஸ் ஃபேமிலியில் ஏதாவது இருக்குன்னாக்கா வி ஆல்வேஸ் செக் ஃபார் தம். இது மாதிரி வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைலாக்சிக்கு சில மருந்துகள்லாம் இருக்குது. அதாவது அந்த சம்மந்தம் என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. சில பேருக்கு மைட்டோகாண்ட்ரியல் அந்த மாதிரி நிறைய ஜெனட்டிக்கில் வரக்கூடிய வியாதிகள் சில பேருக்குலாம் இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து முன்னாடியே வரக்கூடிய தடுக்கிறதுக்கான சில மருந்துகள்லாம் நாங்கள் கொடுப்போம். ஸோ இதன் மூலமாக வரக்கூடிய ஸ்ட்ரோக்ஸையும் லைஃப் ஸ்டைல் மூலமாகவும் சில நேரங்களில் கொலஸ்ட்ராலுக்கான மருந்துகளோ இல்லை டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு பக்கவாதத்திலேருந்து ஓரளவு மீண்டு வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பார்வை குறைபாடு ப்ளஸ் வந்து எழுத்துக்களை வந்து சரியாக ரெகக்னைஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்? எப்படி அவங்க திரும்ப வந்து அந்த எழுத்துக்கள்ங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு ஏஜ் குரூப்புக்கு மேலே வந்து ஒரு விஷயத்த பார்த்தப்போ புரிஞ்சுக்கிறது படிக்கிறது அதெல்லாம் முக்கியம். ஸோ அது எப்படி அந்த ஆக்டிவிட்டீஸை திரும்ப கொண்டு வர்றது? ஸ்ட்ரோக் ஒன்ஸ் பாதிப்பாயிடுச்சுனாக்கா மூளை பாதிக்கப்பட்டது தான். ஸோ இட் டேக்ஸ் டைம் டு ரெக்கவர். சில பேருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி, சில பேருக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும், சில பேருக்கு டேக்ஸ் டைம். அதே மாதிரி சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரோக், சின்ன ஸ்ட்ரோக் வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிடும், பெரிய ஸ்ட்ரோக்னா டேக்ஸ் லாங்கர் டைம். அதே மாதிரி எந்த இடத்துல பாதிப்பு முன்னாடி பேசுன மாதிரி சில நேரங்களில் வந்து அந்த கண் பார்வைக்கான இடமோ இல்லை அந்த ஞாபக சக்தி அதை புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல தன்மையோ இல்லை பிஹேவியரல் சேஞ்சஸ் அட்டென்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரோக் இதாகுங்க. மெயினாக என்னென்னாக்கா ரீஹாபிலிட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவங்களுக்கு மூளையை ரீட்ரெயின் பண்ணும், ரீப்ரோக்ராம் பண்ணுறோம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வி ஹாவ் டு ரீட்ரெயின் த பிரெயின்
ஸோ நிறைய ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காக்னிட்டிவ் தெரப்பி, அது மாதிரி வந்து நிறைய வந்து படிக்க சொல்கிறது மூலமாகவோ, அதே மாதிரி வந்து எழுதுறது மூலமாகவோ, அது மாதிரி பிரெயினை வந்து ரீட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் ஆகுது. அதை வந்து ரெகுலராக வந்து மெயினாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம், ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, பெரிய வீக் பக்கவாதம் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது ரொம்ப எவ்வளோ மாத்திரை போட்டோம்னா போதும், எக்ஸசைஸ்லாம் தேவையில்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் 6 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அது அப்படியே நின்று போயிடும். ஸோ ஒரு ஸ்ட்ரோக் வந்தாக்கா இம்பார்ட்டன்ட் திங் மாத்திரை எவ்வளோ இருக்கோ அது இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு அந்த ரிஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை அந்த ஸ்ட்ரோக் 3லேருந்து 6 மாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 மாதம் 6 மாதம் எவ்வளோக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, எவ்வளோக்குள்ள ரிஹாபிலிட்டேஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள சீக்கிரம் ரெக்கவர் ஆகும். ஒன்ஸ் இந்த 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கிராஸ் ஆகும்போது அந்த ரெக்கவரி குறையும். ஸோ அந்த 6 மாதத்துல வந்து ரொம்ப அக்ரெசிவாக, அது ரொம்ப அதாவது அக்ரெசிவாக ரொம்ப அக்ரெசிவாக தேவையான அளவுக்கு அடிக்குவேட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக அடிக்குவேட் அந்த ரிஹாபிலிட்டேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாக்கா, ரெகுலர் ஃபாலோ பண்ணோம்னாக்கா தே கேன் ஹேவ் எ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்.